தோண்டி எடுத்துட்டாங்க ஆதாரங்களை. இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது இவங்களுக்கு அடுத்து வந்து என்னமா நோட்டீஸ் அனுப்புவாங்க, விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. விசாரணைக்கு போக அது கொஞ்ச நாள் போகும் இப்படியும். கொஞ்ச நாள் ஒரு 4, 5 மாசம் இழுக்க தான் செய்யும். அதுக்கு பிறகு தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இது அங்க டெல்லியில அப்படித்தானே நடந்துச்சு. அத வச்சு நான் சொல்றேன். அந்த இங்க வரப்போறாங்க, இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் இது வழக்கம் போல இந்த திராவிடியா மகன்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்கல்ல. உடனே இந்தின்னு தூக்கிட்டு வருவாங்க. உடனே நம்மலாம் தமிழன்னு தூக்கிட்டு வருவாங்க. ஏன் இந்த நேரத்துல மட்டும் ஏன் சார் திராவிடன்னு சொல்ல வேண்டியதுதானே? எதுக்கு தமிழன் சொல்லிட்டு அலையறாங்க? தமிழன் ஒட்டுமொத்த தமிழனையும் அவமானப்படுத்திட்டாங்க. கலாச்சாரம் இல்லாதவன்னு சொல்லிவிட்டாங்க. நாகரிகம் இல்லாதவன்னு சொல்லிவிட்டாங்க தமிழனை. எங்க தமிழனை யார் சொன்னாங்க அப்படி? நீங்க எல்லாம் திராவிடர்கள்ல தமிழனை சொன்னா உங்களுக்கு என்ன? நீங்க திராவிடர்களை சொன்னா தானே கவலைப்படணும். அப்படியே இப்போ சொன்னிருந்தாலும் கூட. ஏன்னா அது பாதிப்பு வரும்போது தமிழனை உசுப்பேத்தணும். ஏன்னா இப்படி இதுவரைக்கும் அப்படி அப்படியே சொல்லி அவனை உசுப்பேத்தி ஏமாத்தி நீங்க அறுவடையை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான். டாஸ்மார்க்ல மாற்றாங்கன்னு சொன்ன உடனே அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பக்கம் வந்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, இந்திய திணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கதை விட்டு அப்புறம் வந்து அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி எவனுமே அதை சீண்டலை, கண்டுகள். அதை பற்றி யாரும் அதை பற்றி கவலையே சட்டை பண்ணவே இல்லை. அந்தால அதை விட்டுட்டு இப்போ இந்தின்னு தூக்கிட்டு அலையிறாங்க. 3வது மொழி நாங்கள் உயிரே போனாலும் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இதில் உள்ள விஷயம். அது அந்த டாஸ்மார்க் விஷயத்தை மறைக்கிறதுக்காக அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும்போது சொல்லிடலாம்ல. அது வந்து நாங்கள் இந்தியெல்லாம் எதிர்த்தோம்ல, அதனால தான் எங்களை கைது பண்ணாங்க. அதனால இது வந்து சமூக அநீதி அப்படின்னு ஏதாவது கதை சொல்லலாம்ல. அதுக்கு இப்போவே அதுக்கு ஒரு திரைக்கதை எழுதிட்டு இருக்காங்கன்னு வேணா வச்சுக்கலாம்.